எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தேவன் நீர். எதையாவது நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அது எங்கள் தேவன் எங்களுக்கு தந்தருளும் விரலத்தின்படி அதை செய்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். இப்பொழுதும் கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிறேன் ஐயா. அடிமையை முற்றுமாக மறைத்து கொள்ளும். இந்த நாளின் சத்தியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக இவைகளை மாற்றித்தாரும். உடைய கரங்களில் அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன். துதி கனமகிமை யாவற்றும் மக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்நாளின் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புத்தகம் 115 சங்கீதம் 12 மற்றும் 13 வசனங்களை நாம் வாசித்து இந்த நாளின் செய்திக்கான ஆதாரமாக அதை தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ நம்ம நினைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போது கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம் உண்டு. தம்முடைய பிள்ளைகளை அவர் என்று ஆசீர்வதி. எண்ணாகமம் 24 அதிகாரம் முதல் வசனத்தையும் கூட நாம் வாசிப்போம். எண்ணாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். பேலேயாம் என்று சொல்லிவிட தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பாராக்க விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் பேலேயாமின் வாயில சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். ஆகவே நீ அவர்களை சபிக்க சொன்னால் என்னால் சபிக்க முடியாது என்று சொல்கிறார். ஆகவே நம்மை படைத்த தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். அதுக்காக என்ன செய்திருக்கிறாரா, அவர் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறாரா, என் பிள்ளை ஆசீர்வதிக்கணும் நினைக்க கொண்டே இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49 அதிகாரம் 14 பாருங்க. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்றார். இப்போ சாதாரணமா கர்த்தர் சொல்றாரு, நினைத்து கொண்டிருக்கிறார், நம்ம நினைத்து கொண்டிருக்கிறார், நம்ம ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சியோன் என்ன சொல்லுதுன்னா, சியோன் என்பது தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரு, ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் என்ன பண்ணுறதில்லை, நம்ம மறக்கிறதும் இல்லை கைவிடுகிறதும் இல்லை. 15வது வசனத்தை வாசிப்போம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமலும் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமாம், நம்முடைய தேவன் நம்மை மறப்பதில்லை. எதுக்காக மறப்பதில்லை? ஆசீர்வதிப்பதற்காக அவர் நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், நம்மளை மறக்காமல் ஆசீர்வதிப்பார். ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு சில நிபந்தனைகள் எப்பொழுதுமே உண்டு. அது எப்பொழுதுமே அது வேதத்தில் நமக்கு படிக்கிற ஒரு பகுதி. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்திருக்கிறோம். ஒரு நிபந்தனை இல்லாமல் அவைகளை செய்யாமல் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க முடியாது. இங்கே அடுத்த வசனங்களில் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பாராம். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் இஸ்ரவேல் குடும்பமா? நம்ம இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற அல்லது டிவியில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இஸ்ரவேல் குடும்பமா? பார்ப்போம். அதற்கு ஒரு சம்பவத்தை தொடர்ந்து நாம் படித்து கொண்டே வந்தால் நாம் இஸ்ரவேல் குடும்பமா இல்லையா என்பதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனுடைய பிள்ளை ஈசாக்கை தெரிந்து கொண்டு அப்படியே சந்ததியாக அவர்கள் ஆசீர்வதித்து கொண்டு வரும்போது யாக்கோபு அங்கே ஈசாக்கின் பிள்ளையாக பிறக்கிறார். ஏசா யாக்கோபு என்பவர்கள் 2 பேருமே ஈசாக்கின் பிள்ளைகள். இந்த ஈசாக்கின் பிள்ளைகளை ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். இவர்கள் ஒரு
நல்ல சரியான வாலிப வயதை அடைந்திருக்கிற நேரத்தில் ஏசா வேட்டையாடி வருகிறான். வரும்பொழுது அவனுக்கு பசி உண்டாகிறது. அந்த சூழ்நிலையில் அவன் என்ன செய்கிறான், இங்கே வீட்டுக்கு வரும்பொழுது அவனுடைய தம்பி கூழ் சமைத்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது ஏசா அவனை பார்த்து கேட்குறான், நான் ரொம்ப பசியாக இருக்கிறேன், சாகர நிலைமையில் இருக்கிறேன், ஆகவே எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே யாக்கோபு சொல்கிறான், நீ என்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு என்ன பண்ணு, விற்று போடு, அப்போ நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன்னு சொல்கிறான். உடனே ஏசா சொல்கிறான், நான் தான் சாக போகிறேன், எனக்கு என்னத்துக்கு சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லி அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விற்று போட்டு அவனிடத்துலேருந்து கூழை வாங்கி சாப்பிட்டுறான். யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றி அல்லது வஞ்சித்து அவனிடத்திலிருந்து சேஷ்டபுத்திரத்தை பாகத்தை வாங்கிக்கிறான். அடுத்தது ஈசாக்கு வயது அதிகமாக போச்சு, மரிக்க சூழ்நிலையில் அவன் தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை கூப்பிட்டு, நீ வனத்துக்கு சென்று வேட்டையாடி எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்றான். இந்த செய்தியை அவனுடைய மனைவி கேட்டு யாக்கோபை கூப்பிட்டு, அண்ணனை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு, ஆகவே நான் உனக்கு ஒரு தந்திரம் சொல்லித்தரேன், ஆட்டுக்கு போய் ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு வா, நான் சமைத்து உனக்கு தருகிறேன், அதை கொண்டு போய் உன் தகப்பனிடத்தில் கொடு, அவர் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லும்பொழுது யாக்கோபு சொல்கிறான், அவனுக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது, உருவத்திலையும் வித்தியாசம் இருக்கிறது, குரலில் வித்தியாசம் இருக்கிறது, அது எல்லா விதமான காரியங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவனுடைய உடையை போட்டு அவனுடைய உருவத்தை போல அவனுடைய மேலெல்லாம் அந்த ஆட்டு தோலை போற்றி அனுப்புகிறான். அங்கே போயிட்டு தகப்பனை நோக்கி தகப்பனே அப்படின்னு கூப்பிட்றான். உடனே யார் இது அப்படின்னு கேட்ட உடனே அவன் யாக்கோபு சொல்கிறான், நான் உன் மூத்த மகனாகிய ஏசா, சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன், என்னை சாப்பிட்டு ஆசீர்வதிங்க அப்படின்றான். கொடுத்தவொன்னே அதை சாப்பிட்டுட்டு கிட்ட சொல்கிறான், என்னுடைய குரலோ யாக்கோபின் குரல், ஆனால் அவனை தொட்டு பார்த்தால் அவனை முகந்து பார்த்தா ஏசாவை போலவே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சிடறான். அந்த ஆசீர்வாதம் முடிந்தபொழுது ஏசா வருகிறான். அவனுக்கு தன் சகோதரன் தன் பகப்பனை ஏமாற்றி எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டான் என்று சொல்லி மிகவும் கோபத்தோடு கூட ஒரு நாள் வரும் அவனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான். அடுத்தபடியாக யாக்கோபு அவனுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு ஓடி அங்கே லேயாள், ராகேல் மற்றும் அவருடைய வேலைக்காரிகள் எல்லாரையும் திருமணம் செய்து 11 பிள்ளைகளை அங்கே பெற்றெடுத்து விட்டான். பிறகு 2 பேருக்காகவும் 14 வருஷங்கள் வேலை செய்தான். அதுக்கப்புறம் 6 வருஷம் அவன் என்ன செய்தான், தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி லாபானுடைய ஆடுகளை மேய்க்கிறான். அந்த ஆடுகளை மேய்க்கிற நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், தந்திரமாக வேலை செய்து லாபானுடைய வலிமையான ஆடுகள் தனக்கும், பலனற்ற ஆடுகள் லாபானுக்கும் கிடைக்கும்படியாக வஞ்சித்து 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 ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் எல்லாவற்றையும் சேமித்து கொள்ளுகிறான். இப்பொழுது யாக்கோபு பெரிய பணக்காரன் ஆயிட்டான். கர்த்தர் சொல்கிறார், நீ மறுபடியும் உன்னுடைய தகப்பனிடத்துக்கு திரும்ப போ, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி யாக்கோபு திரும்பி தன்னுடைய தகப்பனிடத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறான். வரும்பொழுது ஒரு இடத்துல வந்தவுடனே அவன் தன்னுடைய மூத்த சகோதரனாகிய ஏசாவுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறான். நான் திரும்பி வந்து கொண்டு இருக்கிறேன் நம்முடைய வீட்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஏசா பதில் அனுப்புகிறான், 400 பேர் கூட உன்னை சந்திக்க நான் வருகிறேன் என்று சொன்ன உடனே யாக்கோபு மிகவும் பயந்து போயிட்டான். ஏற்கனவே அவன் என்னை கொன்று போடுவேன் என்று சொல்லியிருக்கிறான், இப்போ என்ன பண்ணிட்டான், 400 பேர் கூட வருகிறான் என்று சொல்லி பயந்து தன்னுடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடுகள் எல்லாவற்றையும் முன்னதாக யாப்போக்கு என்று சொல்லுகிற அந்த நதிக்கு அப்புறத்தில் அனுப்பிட்டு அவன் தனித்திருக்கிறான். அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு புருஷன் அவனோடு கூட ரா முழுவதும் போராடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரா முழுவதும் போராடுகிறார். காலை நேரத்தில் அந்த புருஷன் யாக்கோபை பார்த்து கேட்கிறாரு, என்னை போக விடு, பொழுது விடுகிறது, நான் போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழியவன் என்ன பண்ண மாட்டேன், நானே விடமாட்டேன், என்னை ஆசீர்வதித்தாலுமே விடமாட்டேன் என்று சொல்லி அந்த மனுஷனோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த புருஷன் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார். உடனே அவன் சொல்கிறான், என்னுடைய பெயர் யாக்கோபு என்று சொல்லுகிறான். அப்பா கேட்கும்பொழுது உன் பெயர் என்னன்னா ஏசான்னு சொல்லி ஏமாற்றிட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் இப்போ உன் பெயர் என்ன என்று சொல்லும் பொழுது நான் யாக்கோபு என்று சொல்லுகிறான். இங்கே ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும்.
இதுவரையிலும் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஏமாற்றுக்காரனாக, எத்தனாக, தன்னுடைய உலக பிரகாரமான அதிகப்படுத்துவதற்கு என்னென்ன தந்திரங்களை செய்யலாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தவன் இப்பொழுது உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லி அவர் கேட்டபோது, நான் எத்தனாகிய யாக்கோபு என்று சொல்லுகிறான். என் பெயர் எத்தன். என் வாழ்க்கை முழுவதும் சகோதரனை ஏமாற்றி, தந்தையை ஏமாற்றி, மாமாவை ஏமாற்றி எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி தன்னுடைய குற்றங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அவன் சமூகத்தில் வரும்பொழுது தான் கர்த்தர் சொல்லுகிறாருங்க, இனி உன் பெயர் என்ன இல்லை, யாக்கோபு இல்லை, இனி உன் பெயர் என்னவென்று அழைக்கப்படும், இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். இஸ்ரவேல் என்றால் இளவரசன் என்று பெயர். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவன் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ இஸ்ரவேல் குடும்பம் என்றால் என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அது யாக்கோபின் குடும்பமாக தானே இருந்தது, இனிமேல் தானே அது இஸ்ரவேலின் குடும்பமாக மாறப்போடுது. அப்போ இஸ்ரவேலின் குடும்பம் என்று சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? தன் பாவங்களை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றவன் என்ற அர்த்தம், மீட்கப்பட்டவன் என்ற அர்த்தம், ரட்சிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். இன்றைக்கு யாரெல்லாம் இந்த உலகத்தில் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு மேன்மை அடைந்து விடலாம், ஆசீர்வாதத்தை பெற்று விடலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை நான் ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேல் குடும்பம் என்று சொல்ல வார்த்தைக்கு மீட்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள் என்ற அர்த்தம். இன்றைக்கு நீயும் நானும் அவ்விதமாக பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது மாத்திரமே நாம் இஸ்ரவேலினுடைய குடும்பமாக மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ரோமரில் பின்னால் படிக்கும் பொழுது, மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, ஆவியின்படி யூதனானவே யூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றி மனுஷனுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து ஒரு புதிய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாம் இஸ்ரவேலர் தான், மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படி இஸ்ரவேலர். அப்போ ஆவியின்படி இஸ்ரவேலராகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உன்னுடைய பாவத்திலிருந்து நீ என்ன பண்ணணும், அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்க வேண்டும், உன்னுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், நீ பரிசுத்தவானாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ வாழுவாய் என்றால் நீ இஸ்ரவேலன் தான், நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்து அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோன் குடும்பம் நம்ம யாத்திரையாகமத்தில் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே மோசேயை குறித்தும் அவருடைய வரலாறை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் மோசேயை பிரித்தெடுத்து அவனை சொல்கிறார், நீ எகிப்து தேசத்துக்கு போ, என் ஜனங்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவரை மீட்டெடுத்து நீ கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் நான் கட்டளையிட்ட அந்த வாக்கு கொடுத்த அந்த தேசத்துக்கு அவர்களை அழைத்துச் செல் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் அப்படியே கடந்து வந்து சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. சீனாய் மலையின் அடிவாரத்தில் வந்த பிறகு மோசேயை தேவன் கூப்பிட்டு மலையின் மேலே ஏறி வா என்று சொல்லி கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது இதுவரைக்கும் தேவன் என்றால் எங்கே இருப்பார்னா ஒரு வானத்தில் இருப்பார் அப்படின்னு தான் மக்களுக்கு தெரியும். வானத்தில் இருப்பார், கடவுள் எங்கே இருப்பார்னா வானத்தில் இருப்பார். ஆனால் அதே தேவன் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உண்டாக்கி இருக்கும் பொழுது அவனோடு கூட உலாவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் அவர் உலாவினார். பாவத்தை நிமித்தமாக அவன் மறுபடியும் அந்த தொடர்பை இழந்து போனான். ஆனால் கர்த்தருக்கு ஒரு பிரியம் உண்டு, என் ஜனத்தோடு கூட நான் இருக்கணும், வாழணும், அவர்களோடு கூட நான் உலாவணும், அவர் மத்தியில் நான் தங்கி இருக்கணும் என்பது தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மேலே இருக்க முடியாமல் மலையின் மேலே வந்து அக்னியாக அவர் இறங்குகிறார். பட்சிக்கிற அக்னியாக இறங்கி தன்னை காட்டுகிறார். அப்போ கூட அவருக்கு திருப்தி இல்லை. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பாளையத்தின் மத்தியில் ஒரு ஆசாரிப்பு கூட தனி உண்டாக்கு,
அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நான் இருந்து நடக்க வேண்டிய வழியில் நான் என்ன பண்ணுவேன், காட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஜனங்களோடு கூட, தாம் ரட்சித்த ஜனங்களோடு, மீட்டெடுத்த ஜனங்களோடு கூட வாழ வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாக இருந்தது. ஆகவே அவர் சொல்ல, ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை அங்கே எனக்காக ஸ்தாபகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அப்படியே மோசே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை ஸ்தாபகம் பண்ணுகிறான். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது பிரகாரம், இல்லையா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பெட்டியும் அதனுள்ள வாக்குத்தத்தமும் கேருபீன்களும் கிருபாசனம் போன்றவை மட்டும் இருக்கும். அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்தில் அப்பம், குத்துவிளக்கு, மேஜை என்று இவைகள் இருக்கும். 2க்கு மத்தியில் அங்கே ஒரு தூபகலசம் அங்கே இருக்கும். குத்துவிளக்கு முன்பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும். 3வது அதுக்கு அடுத்து பலிபீடம் ஒன்று இருக்கும். அந்த பலிபீடத்தில் பலி செலுத்துகிற ஒரு வேலை நடக்கும். இந்த வேலைகளெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்தில் செய்வதற்காகத்தான் மோசேயினுடைய சகோதரனை ஆரோனை என்ன பண்ணுறார், கர்த்தரே தெரிந்து கொள்ளுகிறார். இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் பணி செய்கிற ஒரு வேலையை ஆரோனுக்கும் அவனுடைய குமாரனுக்குமாக அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தில் பணி செய்கிற வேலை என்னென்ன பணியினை செய்தாங்க அப்படின்னா, வேதம் சொல்லி வாசிப்போம். யாத்திரையாகும் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். அடுத்தது 21. ஆசாரிப்பு கூடாரத்தில் சாட்சி சன்னதிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கு எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டி இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எரிந்து கொண்டு இருக்கும்படியாக ஆரோனும் அவனுடைய குமாரரும் அதற்கு தேவையான எண்ணெய் எப்போவுமே அதில் ஊற்றி என்ன பண்ண வேண்டியிருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கும்படியாக செய்யணும். இது ஆசாரியனுக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. அடுத்தபடியாக யாத்திரையாகவும் 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஆரோன் காலைதோறும் அதன் மேலே சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போது அதன் மேலே தூபம் காட்ட கடவன். அடுத்தபடியாக அந்த தூபபீடத்துக்கு முன்னால் இருக்கிற பலிபீடம், இந்த பலிபீடத்தில் ஆரோன் தனக்காகவும் ஜனங்களிடத்திலிருந்து வருகிற ஆடுகளையும் மாடுகளையும் என்ன செய்யணும், பலியிட்டு அதன் இரத்தத்தை பலிபீடத்தை சுற்றி தெளிக்கணும். அவனுக்கு சில காரியங்களை அவர் இப்படிலாம் அந்த பலிபீடத்தில் அந்த ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். பலியிடுதல் என்கிறதான ஒரு முக்கியமான பணியை ஆசாரியன் செய்ய வேண்டும். இதுதான் ஆரோனும் அவனுடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள். அது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக செய்யணும். அந்த பலிபீடத்தின் மேலே நெருப்பானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம், அங்கே கொல்லப்பட்ட ஆடுகளும் மாடுகளும் அதில் போட்டு அவைகள் தகன பலியாக செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் இந்த பலி செலுத்தப்பட வேண்டும், நெருப்பு அணையக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இதையே அவரெல்லாம் செய்கிறாங்க. ஆரோனும் அவனுடைய பிள்ளைகளும் பலியிடுகிற வேலையில் செய்கிறாங்க. ஆரோனும் அவனுடைய குமாரரும் தூபம் காட்டுகிற வேலையில் செய்கிறாங்க. ஆரோனும் அவனுடைய குமாரரும் ஆசாரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறதான வேலைகளை செய்கிறாங்க. இப்போ வேதம் சொல்கிறது, ஆரோனுடைய குடும்பத்தாரை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பார். நம்ம ஆரோனுடைய குடும்பமா? நம்ம காலம் கடந்து வந்துட்டோமே. இப்போ நாம் எந்த பலியும் செலுத்துறது இல்லையே, எந்த தூபபரும் செலுத்ததில்லை. வீட்டில் கூட நம்ம சாம்பிராணி புகை போட்டால் கூட ஒரு மேலே அந்த பகை கூட அந்த வேலை கூட செய்கிறதில்லை. பெரும்பாலும் நம்ம வாசனைக்காகவோ இல்லை கொசுக்காக கூட சாம்பிராணி போடுறதில்லை. அப்போ இந்த அளவுக்கு தூப வர்க்கம் நாம் எடுக்கிறது பழக்கம் இல்லையே. குத்து விளக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறதே இல்லை. அப்போ இவைகளெல்லாம் செய்கிறவன் தான் ஆரோன், அவனும் குமாரர். அப்படியானா ஆரோன் குடும்பத்தை நாம் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் தற்காலத்தில் நாம் யார், தற்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய பணி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். படிங்க.
இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் எல்லாரும் யாரா? பரிசுத்த ஆசாரியர். ஆரோனும் அவனுடைய குமாரனும் ஆசரிப்பு கூடாரத்தில் பலியையும் குத்து விளக்கு ஏற்றி தூபம் காட்டின ஆசாரியர்கள். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் இன்றைக்கு யாரு? ஆசாரியர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமான பலிகளை செலுத்தக்கூடிய ஆசாரிப்பு கூட்டமாக நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? கட்டப்பட்டிருக்க. அப்பெல்லாம் நாம் எல்லாரும் கூட எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான்? ஆரோனிய குடும்பம் தான். ஆனால் அவர்கள் செய்த பலியையோ தூபகற்பத்தையோ நம்ம செய்யறதில்ல. நம்முடைய பலி வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆசாரியர்கள் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். ஆசாரியர்களுமாக்கின தேவனுக்கு என்று சொல்ல நம்ம யாராக்கிட்டாரா? ஆசாரிகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஆவியை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு ஆசாரியன். நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆசாரியர்களாக நம்மை மாற்றிவிட்டார். ஆகவே நாம் ஆரோனின் குடும்பத்தார் தான். 1 பேதுரு 2 அதிகாரம் 8 வசனத்தையும் வாசிப்போம். ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். சாதாரண ஆசாரியர்ல நம்மெல்லாம் ராஜரிகமான கிங்லி பரிசுட் என்று சொல்லுகிறார். ராஜரிகமான ஆசாரியர்கள். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களில் ராஜாவாக யார் இருந்தனா? ஆசாரியன் ஆரோன். அவனுடைய தலையில் என்ன இருக்குது? ஒரு கிரீடம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆசாரியன் ஒரு அரசனுக்கு இணையாக கொள்ளப்பட்டவன். நம்மையும் கூட தேவன் அவிதமாக சொல்கிறார், நீங்கள் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். அப்படி என்றால் நம்ம இந்த ஆசாரிய பணி என்ன பண்ணணும்? இங்கே உலகத்தில் செய்யணும். பலி இழுத்ததில் இல்லை, ஆடு மாடு பலி இல்லை, தூபவர்க்கத்தில் தூபவர்க்கம் எடுக்கிறதில்ல, குத்து விளக்க வைத்து ஏற்றி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதில்ல. அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய இந்த பலி என்ன, இந்த செயல் என்ன என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். தங்கள் தங்கள் பரிசுத்தவான்களாகிய ஜபங்களாகிய தூபவர்க்கம். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும் பொழுது தேவனுக்கு அவர்கள் ஒரு தூபவர்க்கத்தை செலுத்துகிறாங்க. அந்த தூபவர்க்கம் என்னது? தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஜபமாகிய தூபவர்க்கம். அப்போ இன்றைக்கு நாம் ஏறெடுக்கிற ஜபம் தேவனுடைய சமயத்தில் எப்படி போகுது? தூபவர்க்கமாக அவர் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். செலுத்தப்பட்ட ஜபமாகிய தூபவர்க்கமானது இப்போ தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுகிறது? ஏறெடுக்கப்படுகிறது. அப்போ நமக்கு கூட அந்த ஆரோனை போல செலுத்தக்கூடிய ஒரு தூபவர்க்கம் நமக்கு இருக்கிறது. அது என்னது? ஜபம். ஜபமாகிய ஒரு தூபவர்க்கம். ஆகவே தேவனை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்றால், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், அவருக்கு ஸ்தோத்திரத்தை மகிமை செலுத்த வேண்டும் என்றால் நம்மிடத்திலிருந்து ஒரு தூபவர்க்கம் மேலே போகணும். அந்த தூபவர்க்கம் வேற என்ன? ஜபமாகிய தூபவர்க்கம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தேவனுடைய சமூகத்தில் முழங்காற்படியிட்டு ஜெபிக்கிறோமோ அந்த ஜபமானது தேவனுடைய சமூகத்தில் எப்படி ஏறுகிறது? தூபவர்க்கமாக ஏறுகிறது. அப்படி தூபவர்க்கமாக ஏறும் பொழுது நம்ம ஆரோனின் குடும்பத்தார் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடபடியில் நம்ம பார்க்கிறோம், கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு 100 அதிபதி ஒரு முறை ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு தூதன் வந்து அவரை பார்த்து சொல்கிறாரே, கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் எங்கே இருந்துச்சு? தேவனுடைய சமூகத்தில் ஏறிற்று என்று சொல்கிறான். அப்போ அவன் ஜெபிக்கிற ஜெபம், தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் தேவனுடைய சமூகத்துக்கு என்ன பண்ணுது? ஏறி போகிறது என்பதை அவன் சொல்கிறான். ஆகவே இன்றைக்கு நாம் செலுத்த வேண்டிய தூபவர்க்கம் என்னவென்றால் ஜெபமாகிய தூபவர்க்கம். ஜெபமாகிய தூபவர்க்கத்தை நாம் செலுத்தும் பொழுது
இப்பொழுது நாமும் கூட ஒரு ஆசாரிய கூட்டம்தான். அந்த பலியை செலுத்தும் பொழுது தேவன் ஆரோனின் குடும்பமாகிய நம்மளை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிப்பார். அடுத்தது பலி செலுத்துதல் ஒரு முக்கியமான காரியம். பலி செலுத்துதல் சங்கீதம் 50 பார்க்கிறோம். என்ன சொல்கிறாரு? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்புறம் இன்னொரு இடத்துல கூட உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பலி ஆடு மாடு அந்த காலத்தில், ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நாம் எடுக்கக்கூடிய பலி என்ன பலி? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலியை ஏற்படும். அவரை கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரின் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நம்ம அவருக்கு என்ன செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும்? ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவர் சாதாரண நம்மை போல மனுஷன் தானே, இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும். அப்போ கர்த்தரை நாம் பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படும் பொழுது நம்முடைய தேவன் மகிமைப்படுகிறாரு. அது நாம் அவருக்காக செலுத்தக்கூடிய பலியாக இருக்கிறது. இத்தற்காலத்தில் ஆரோனின் குடும்பமாகிய ஆசாரிய குடும்பமாகிய நாம் இந்த விதமான பலியை செலுத்தும் பொழுது தேவன் அதில் பிரியப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த தூப வர்க்கத்தில் ஒரு வசனத்தை சொல்ல மறந்துட்டேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். முதல் மற்றும் 2 வசனங்களை. 1 தீமோத்தேயு 2 1 மற்றும் 2 வசனங்கள். புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும். இப்போ யாருக்காக ஜபிக்கணும்? எவ்வளோ நேரம் ஜபிக்க முடியும்? நம்ம சொல்ல ஜபம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற தூப வர்க்கம்னு சொன்னேன். எவ்வளோ நேரம் ஜபிக்க முடியும்? 24 மணி நேரம் கர்த்தருக்கு தூப வர்க்கம் போடணுமே, இல்லை காலையிலையும் மாலையிலையும் போடணுமே. யாருக்காக எப்படி அதை செலுத்த முடியும்னு சொல்லும்போது எல்லா மனுஷருக்காகவும் இல்லையா? இப்போ நம்ம ஜபித்தோம், அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் ஜபித்தோம், வெள்ளம் அங்கே இறந்து போனாங்கன்னு. எல்லா மனுஷருக்காகவும் ஜபிக்கிறோம். வட இந்தியாவில் இருக்கிறவங்க ஜபிக்கிறோம். எப்படி எல்லா மனுஷருக்காகவும் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? செலுத்தும் பொழுது அது தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது? தூபவர்க்கமாக ஏறுகிறது. 2வது வசனத்தை வசிங்க. படிங்க. ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காக என்ன பண்ணும்போ ஜபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ராஜா இன்னைக்கு நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி மோடி இருக்கிற, ஒருவேளை நமக்கு பிடிக்காது இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற ஜனாதிபதி நமக்கு பிடிக்காது இருக்கலாம், எதிர்கட்சி தலைவர் பிடிக்காது இருக்கலாம், அல்லது நம்முடைய முதல்வர் பிடிக்காது இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுங்க? எல்லா மனுஷர் அதிகாரிகளுக்காகவும் அவங்க நன்மை செய்கிறாலும் சரி தீமை செய்கிறாலும் சரி அவங்களுக்காக என்ன பண்ண விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும். அது தூபவர்க்கமாய் அங்கே ஏறும். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆரோன் குடும்பத்தாரை அவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார் என்று வேறு சொல்ல. ஆரோன் குடும்பம் அந்த காலத்தில் பலிகளையும் குத்து விளக்கையும், இன்றைக்கி நம்ம குத்து விளக்கை ஏற்றுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, பரிசுத்தாவினால் நம்ம நிறைந்து எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தாவினால் நிறைஞ்சிருக்கணும். எண்ணெய் ஊற்றப்பட்டு பரிசுத்தாவினால் நிறைந்து காணப்பட வேண்டும். அன்றைக்கு 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க போகிறாங்க. 5 கன்னிகள் புத்தி இல்லாதவர்கள் அவர்களிடத்தில் எண்ணெய் குறைஞ்சி போச்சு. ஆனால் 5 கன்னிகளுடைய விளக்குகள் எப்பொழுதுமே எப்படி இருந்தது? எரிந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் அது எரிவதற்கு எண்ணெய் ஊற்றி கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு தேவன் நாம் எரிந்து பிரகாசிக்கும்படியாக, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக பரிசுத்தாவியாகிய விளக்கை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? கட்டளையிட்டிருக்கிறாகவே பரிசுத்தாவினால் நிறைந்து காணப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறபடி ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தாவினால் நிறைந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கென்று ஜபமாகிய தூபவர்க்கத்தை அவருக்கு ஏறெடுத்து ஸ்தோத்திர பலிகள் துதி பலிகளினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நாம் ஆரோன் குடும்பமாக மாறுகிறோம். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அடுத்து 3வதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்
சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிப்பாராம். ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது யாக்கோபினுடைய ஒரு பிள்ளை யோசேப்பு. இந்த யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறவர்களை பார்த்து விடும்படியாக அங்கே அனுப்புகிறார். ஆனால் சகோதரர்களுக்கு அவன் மேலே பொறாமையும் கோபம் இருந்தது. அவன் என்ன செய்தாங்க? அவனை முதலாவது கொன்று போட நினைத்தார்கள். பிறகு அவனை மீதியானியர் இடத்துல விற்று போட்டார்கள். அவர்கள் எகிப்திலே போய் அடிமையாக அவனை போர்த்திபார் இடத்துல விற்று போட்டார்கள். இப்பொழுது 17 வயது நிறைந்த ஒரு வாலிபன் அந்த போர்த்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கிறான். அந்த போர்த்திபாருக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆகவே தன்னுடைய விசாரணை கர்த்தனாக அவனை ஏற்படுத்தி வைக்கிறான். அங்கே சில வருஷங்கள் அங்கே இருக்கிறான். 17 வயது, 18, 20, 21 வயசாக அவன் நிறைந்த வாலிபனாக அவன் அங்கே மாறிவிட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போர்த்திபாருடைய மனைவிக்கு ஒரு எண்ணம் வருகிறது, மிகவும் அழகான வாலிபன் என்று சொல்லி அவனை தன்னோடு கூட சயனிக்கும்படியாக அழைக்கிறார். யோசேப்பு நினைத்திருக்கலாம், அந்த கையை வேறு ஆதரவும் கிடையாது, யாரும் என்ன கண்டுக்க போகிறது கிடையாது, ஆகவே இந்த தவறு செய்கிறது ஒத்துக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணல, ஒத்துக்கொள்ளவில்லை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ மனைவியாக இருக்கிறபடினால் உன்னை மாத்திரம் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஒதுக்கி வச்சிருக்கிறாரே, அப்படி இருந்தும் இத்தனை பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? பாருங்க, யோசேப்பு வாலிப வயசு, தவறு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவன் சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பையனாக இருந்தான், வாலிபனாக அவன் இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவங்களையும் சின்னவங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பாராம். யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பயந்தான், பாவத்துக்கு விலகி ஓடினான். அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிச்சார். பின்னால் 40 அதிகாரங்களில் பின்னால் வாசிக்கும் போது யோசேப்பு அந்த பார்வோன் ஒரு கனவு காண்றான். அந்த கனவுடைய அர்த்தத்தை சொல்லும்படியான வேலையில் யோசேப்பு அங்கே போய் அந்த அர்த்தத்தை சொல்லுகிறான். சொல்லி முடித்த உடனே பார்வோன் சொல்கிறான், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பார் முதல்ல சொல்கிறான். பிறகு சொல்கிறான், நான் இந்த தேசத்தினுடைய அரசன் பார்வோன், எனக்கு அடுத்த ஸ்தானத்தில் என்ன பண்ணுவேன், நீ இருப்ப. என் தேசத்தில் நீ சொல்கிறதை தவிர எதிராக ஒருவனும் தன் கையையாவது காலையாவது என்ன பண்ணக்கூடாது, அசைக்கக்கூடாதுன்றான். அவ்வளோ பெரிய அதிகாரம். அடுத்து சொல்கிறான், யோசேப்பு தன் ரதத்தில் ஏறி கடந்து போகும்பொழுது தண்டனிட்டு படிங்களான்றான். தண்டனிட்டுனா முட்டியார், முழங்கால் போட்டு வணங்கடான்றான். இவன் யார் வீட்டில் வேலை செஞ்சான்? போர்த்திபார் வீட்டில் வேலை செஞ்சான். போர்த்திபாருக்கு என்ன பண்ணணும், தினந்தோறும் சல்யூட் அடிக்கணும், சிறைச்சாலையின் அதிகாரிகளுக்கு சல்யூட் அடிக்கணும். இன்றைக்கு பார்வோன்னு சொல்கிறான், அவன் கடந்து போகும்போது அவனுக்கு முன்பாக எல்லாரும் என்ன பண்ணுங்க, முழங்கால் போட்டு வணங்குடா அப்படின்றான். அவன் சொல்லாமல் அது கையகால் அசைக்கக்கூடாதுன்றான். என்னிலும் பெரியவன் ஒருவன் இல்லை என்று சொல்லி அவனுக்கு உயர்வை கொடுக்கிறான். அப்போ வேதம் சொல்லுகிறது சத்தியம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் என்ன பண்ணுவார், அவரா ஆசீர்வதிப்பார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். யாரை ஆசீர்வதிப்பார்? முதலாவது இஸ்ரவேல் குடும்பம், அதாவது பாவத்திலிருந்து விடுபட்டு பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக வாழுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அதுதான் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தல். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தி, அவரை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தி, மற்றவர்களுக்காகவும் தனக்காகவும் விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்து ஜெபதூபத்தை ஏற்று எடுக்கிற ஆரோனின் குடும்பமாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அடுத்து நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோராக போல சிறியராக யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான காரியங்களை செய்து ஆசீர்வாதத்தை பெற கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளின் மத்தியில் இந்த டிவி சேனல் மூலமாக
உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர் ஐயா. எங்களை ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பிரியம்ப்பா. எங்களை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் இல்லை. நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்றதையே நீர் விரும்புகிறீர். ஆனால் ஆசீர்வாதத்திற்கான சில நிபந்தனைகள் உண்டப்பா. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க நீர் விரும்புகிறதில்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். உம்மை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை எப்பொழுதும் உடைய பாதத்தில் முழங்காற்படியிட்டு மற்றவர்களுக்காகவும் தனக்காகவும் ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீர். உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை இந்த நாளிலும் கூட பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீங்க. இதை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதற்கேற்றபாடி தங்களை மாற்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களை உதவி செய்யும். உங்களுடைய கரங்களில் அடிமையை ஒப்பு கொடுக்கிற நீர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லைப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டு செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.